சபரி. ரொம்ப ஓவராக நடிப்பா அப்படி, ஓகே. எஃப்ஜே. தேவையில்லாமல் கத்துவா அப்படி. பிரவீன். பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொய்யாக தான் இருக்கும். ஓகே. கனியக்கா. குரூப்பிசம், பொறாமை ரெண்டும் இருக்கும். பாரு. பாரு வந்து கொஞ்சம் லாஜிக் இல்லாமல் சண்டை போடணுங்க. கமருதீன். கம்ருதீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட மைனஸே கோபம் தான். கோபம் வார்த்தையில் விடுவா அப்படி. ஓகே. வினோத். ஆக்சுவலாக வினோத் வந்து என்ன கேட்டால் 199% ஓட்டையாக தான் இருக்குது. ஓகேவா? அவர் நான் எந்த கேட்டகரியில் சேர்க்குறதுன்னு தெரியல. ஹவுஸ்லேயே இந்த பெஸ்ட் அதான் சாரி ஹவுஸ்லேயே நம்பர் 1 ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னால் கானா வினோத்தை சொல்லலாம். ஏன்னா நான் உள்ளே இருந்த வரைக்கும் சொல்ல வரேன். அவர் மேலே பர்சனல் வெஞ்சன்ஸ் சத்தியமாக அந்த மாதிரிலாம் கிடையாது. கேரக்டர் வைஸோ கொளுத்தி உள்ளுக்குள்ள அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, கொளுத்தி போடுறதுன்ட்டு. இல்லாத பிரச்சனையை தூண்டி விடும், அப்படி கிளப்பி விடும், அப்படி ஸ்ட்ராங்காக எந்த இடத்துலையுமே இருக்க மாட்டா. அப்படி அங்கிட்டு இருப்பாடி அங்கிட்டு எல்லா பக்கமும் ஏற்றி விட்டு இப்படி சண்டையை மூட்டி விட்டு கலகம். அதனால தான் அவர் கேப்டன் டாஸ்கே வரல சொல்லுவாங்க. நினச்சா அவர் ஜெயிக்க வச்சிருப்பாங்க. ஓகே. அடுத்ததான் பிரஜின். தேவையில்லாத சண்டை இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. சாண்ட்ராக்கா தேவையில்லாத கோபம். திவ்யா மைனஸ் பாயிண்ட் நான் புரிந்து கொள்ளும் தன்மை கொஞ்சம், அதாவது என்னன்னா அவங்க ஆக்சுவலி இஸ் குட்டு, கொஞ்சம் நம்ம பேசுறது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு தாட்டு. அவங்களும் கிட்டத்தட்ட பாரு மாதிரி டக்குன்னு சண்டை போடுறது. ஓகே.